மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்னைக்கும் நம்ம கிட்னி ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்னி ஃபெயிலியர். இப்போ ஒரு 3 பேஷண்ட்டோட விவரம் இங்கே நம்ம உங்களுக்கு தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பேஷண்ட் மலேசியா. அவர் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக அவருக்கு கிரியேட்டினைன் யூரியா. அவர் டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட். அவருக்கு அடிக்கடி தலைவலி வரும். அவராக மாத்திரை அதிகமாக சாப்பிட்டதன் விளைவாகவும் சுகர் பிபி அதிகமாக இருந்து கண்ட்ரோல் இல்லாத காரணத்தினாலையும் கிட்னி ப்ராப்ளம். யூரியா கிரியேட்டினைன் அதிகமாயிடுச்சு. அதிகம் சொன்னால் 1.45 அந்த மாதிரி கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொள்ளும்போது நம்ம சொன்னோம், நீங்கள் இப்போவே மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டுக்க, டயட் கண்ட்ரோல் இருக்க, ஒரு நாளைக்கெல்லாம் நீங்கள் 1.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க. அந்த 1.5 லிட்டர் யூரின் வெளியே போயிட்டோம். அதனால் குடிக்கிற தண்ணியும் அளந்துக்குங்க, வெளியேற யூரினையும் அளந்து வச்சுக்கோங்க. இது ஒன்று. அடுத்தது, சமைக்கும் போது எதுலேயும் உப்பு போட வேண்டாம். சாப்பிடும்போது நீங்கள் 1 கல்லுப்பு, 6 பிங்க் சால்ட்டு, இதில் 4 கிராம் எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு இருக்குமோ அந்த சால்ட்டை 4 கிராம் ஒரு நாளைக்கெல்லாம் எடுத்துக்கோங்க. முறையான உடற்பயிற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு மேக்சிமம் சாப்பிடாதீங்க, தொடவே தொடாதீங்க. முட்டை, வெள்ளைக்கரு மாத்திரம் நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம், இல்லை வீக்லி 3-4 எடுத்துக்கலாம். டெய்லி கூட எடுத்துக்கோங்க. ஆனால் பகலில் எடுங்க, நைட்டில் எடுக்க வேண்டாம். நான்வெஜ்ஜு டோட்டலாக வேண்டாம், சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மெடிசன் அவருக்கு மைல்டு டோஸ், ஒரு 3 வகையான மாத்திரைகள், ஒரு கஷாயம். நீங்கள் இதுவும் சாப்பிடுங்க. ஜென்ரலாக உங்களுக்கு அங்கே மூக்கரட்டை கீரை கிடைக்காது. கிடைக்கும்போது கிடைச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. கீரையே டோட்டலாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் கூட அவர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கார். இதில் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவருக்கு அந்த கிரியேட்டினைன் 1.2 நார்மலில் வந்துருச்சு. நார்மல்லையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து. ஆனால் இந்த மாத்திரைகளையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எதற்காக இது சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலேயே வரும்போது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணால் நம்ம நீண்ட ஆயுளுடன் கிட்னி ஃபெயிலியர்லேருந்து தப்பித்து, டயாலிசிஸ் இல்லாமல், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறேன். அடுத்து இன்னொரு பேஷண்ட் சென்னை தான். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பிரகாரம் 1.5 கிரியேட்டினைன். அப்போவே நாங்கள் சொல்லிட்டோம், ஊறுகாய் எடுக்காதீங்க, நான்வெஜ் எடுக்காதீங்க, உப்பு லிமிட் பண்ணுங்க. இது பழங்கள், அன்னாச்சி பழம், பப்பாளி, இந்த மாதிரி பழங்கள் லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, பிபி கிடையாது, சுகர் இருக்குது, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஆயுர்வேத மருத்துக்களும் உணவு கட்டுப்பாடோடு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 1.2 தான் கிரியேட்டினைன். அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போ தொடர்ந்து பார்க்குறோம். மேலும் அவங்களோட சிறுநீரகங்கள் பாதிக்காத வண்ணம் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரிவிக்கிறோம். அடுத்து இன்னொரு பேஷண்ட், நம்ம மாதா தொலைக்காட்சி நேயர். அவர் அரக்கோணத்துலேருந்து வந்துட்டுருக்காரு. ரெகுலராக ஃபாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்துட்டுருக்காரு. அவருக்கு 2.2 கிரியேட்டினைன் ரிப்போர்ட்லாம் வச்சுருக்கேன். அப்போ அந்த தருணத்தில் வந்தார். நான் சொன்னேன், ஐயா நான்வெஜ் எடுக்காதீங்க, உப்பு ஒரு நாளைக்கு 4 கிராம், தண்ணி ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர், மூக்கரட்டை கீரை சாப்பிடுங்க, காசினி கீரை சாப்பிடுங்க, மற்ற கீரை தொடாதீங்க. இந்த பாரம்பரிய அரிசிகள் இருக்கு இல்லையா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சிகப்பு கவுனி, பூங்கார் அரிசி, இது போல அரிசிகளை நீங்கள் உணவாக பயன்படுத்துங்க. பழங்கள், பச்சை காய்கறிகள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி பசிக்குதுன்னா அதே காய்கறி, அதே பழங்கள். அப்போ உப்பு, காரம், புளி, எண்ணெய், நெய், மசாலா அங்கே தேவையில்லை. மத்தியானம் அந்த நாங்கள் சொன்ன அரிசியில் சாதம், நாங்கள் சொன்ன காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கூட்டு. ஒரு நாளைக்கெல்லாம் 2 ஸ்பூன் தான் பருப்பு, 2 ஸ்பூன் பருப்பு தான் ஒரு நாளைக்கு அவருக்கு அளவுட்டும். அதை வச்சு அவர் கூட்டு பண்ணிக்கிறார். அந்த கூட்டையே சாப்பிட்றாரு வயிற்று. மீதி நம்ம பழகினதுக்காக அந்த பாரம்பரிய அரிசி சாதம் ப்ளஸ்
இந்த கூட்டோட சாப்பிட்டுக்கிறார், மோர் குடிச்சுக்கிறார். நைட்ல இந்த சிறுதானியங்கள்ல குதிரவாளி சொல்லியிருக்கோம், அவருக்கு பார்லி சொல்லியிருக்கோம், கொள்ளு சொல்லியிருக்கு. இது 3 தான். குதிரவாளி அரிசி, கொள்ளு, பார்லி, இது 3ல நீங்க கிச்சடி பண்ணுங்க, உப்புமா பண்ணுங்க, சூப் வச்சுங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. உப்பு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4 கிராம் தான். அவரும் தொடர்ந்து எடுக்கிறாரு. அவருக்கு எந்தவித பாதிப்பும் அதிகமாகாமல் தடுக்கப்பட்டிருக்கு. அவங்க டாக்டர் கிட்ட போறாங்க. என்னப்பா, மலேசியா பேஷண்ட்டும் சரி, சென்னை பேஷண்ட்டும் சரி, அரக்கோணம் பேஷண்ட்டும் சரி, 3 பேருக்குமே டாக்டர் சொல்றது, உங்க கிட்னி நல்லா இருக்கு போல இருக்கே, வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆனா இவங்க இது எடுக்கிறது சொல்லல, ஆனா கடைபிடிக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, முன்னை விட நல்லா இருக்கேன், ஆக்டிவா இருக்கேன், நான் பேஷண்ட்டே இல்லை, அந்த உணர்வு மனநிலை எனக்கு இருக்கு, தைரியம் இருக்கு. அதே போல 3, 4 எல்லாம் இருக்கு கிரியேட்டினைன். சொல்றவங்களுக்கு நாங்க சொல்றோம், கேட்கறவங்களுக்கு, தொடர்பு கொள்றவங்களுக்கு சொல்றோம். கண்ட்ரோல் இருக்கவங்களுக்கு நல்லா குறைஞ்சி வருது. புரியுதுங்களா? சிலர் கண்ட்ரோலே இல்லை, அவங்கெல்லாம் டயட்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே செட் ஆகாது, நீங்க போங்கன்னு அனுப்பிடுறோம். அதனால ஒரு நோய் அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வெளிவர வாய்ப்புகள் மிக மிக அதிகம், நீங்கள் கடைபிடித்தால். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.